ஷே ஏப்பா விஷ்ணு பேசுகிறேன்ப்பா. விஷ்ணு கணக்கு கொடுக்கேன். மாலை போட்டு ஆடுறவனுக்கு கணக்கு கொடுக்கணும்லப்பா. ஏப்பா இந்த கருப்பு ஆடையில் கார்த்திகை மார்கழி மாதம் தமிழ் வார்த்தையில் தமிழ் பண்பாடில் இந்த பேய்களுக்கு சொல்லியாச்சு, முட்டா பேய்களுக்கு கணக்கை விட்டாச்சு. ஐயப்பன் கோயில் மாலை போட்டு மும்பை டு கன்னியாகுமரி வரைக்கும் வீசி ஆடுவான். அந்த கருப்பு ஆடை, கருப்பு துண்டு வேட்டி சட்டை சட்டி எல்லாம் போட்டு ஆடுதான். துக்கத்தில் ஆடுதான். துக்கத்தில் ஆடுறான். செத்தவனை தூக்கி மயான கரைக்கு கொண்டு போகிறான் எரிக்கிறதுக்கு. எரிக்கத்தான் விடணும், பார்த்துக்கோ. எரிக்கணும், எல்லா பேரும் எரித்து சாம்பல் ஆக்கிடணும். சேட்டை பண்ணி வச்சுருக்கான். அம்பூட்டம் தின்னுட்டு நாக்குட்டு பிறண்டு பேசுகிற முட்டா பேய்களை, ஆணும் பெண்ணும். புரிஞ்சுக்கப்பா. இந்த பேய்களை கணக்கு போட்டோம்னா நம்ம கணக்கு விட்டு போவோம். மாலை போட்டு ஆடுற கருப்பு ட்ரெஸ்ஸில் ஆடுறவன் வீட்டில் துக்கம். அதான் தாலிக்கேர் இறங்கணும் போட்டார்ல, அது ஆட்டோமேட்டிக்காக இறங்கும் அந்த டைம். இப்போ ஆடிட்டு வந்துடுவான். தங்கு 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 தங்குன்னு. ஏன் அப்பா மாலையை போட்டு ஏன் அம்மா எவ்வளோ அவனுக்கு வேணும் சாமி. இந்த பேரை சாமின்னு கூப்பிடுதான். செத்தவனுக்கு போய் கருப்பு ஆடையை கட்டி ஆடுதான். அவனை செத்தவன் அந்த மன்னராட்சியில் ஆண்டு அப்படியே தூக்கி வச்சே தான் இப்போ வாரான். அதான் ஆடுதான். இது சாமி, இந்த சாமி பவர் இருக்குது, இந்த முருகன் கோயிலில் பவர் இருக்குது, விநாயகர் கோயிலில் பவர் இருக்குன்னு ஆடுதான். அவன் கண்ணுக்கு பவர்னு ஆட விடுவார். ஆடுறா அப்படின்னு போய் 7 செம்மத்து சேட்டை பண்ண, இந்த செம்மத்தில் சேட்டை பண்ணவனு பூரா ஆடுறான் பாரு. ஆடுறா எவ்வளோ விரிச்சு போட்டு ஆடணுமோ ஆடுறா அப்படிங்கார். புரிஞ்சுக்கப்பா. கருப்பு ஆடை, புரியுதா? கருப்பு ஆடை. கேரளா மையம் உள்ள பூரா ஒரு உழுப்பு ஒளி போட்டுரு, சரியா? அந்த புயல் அந்த நோய் வரையில் அவன் போயிடுவான். அவன் ஒரு நாள் தான் விரதம் இருப்பான். மறுநாள் அவனுக்கு போய் அந்த கருப்பு ஆடையை தூக்கி எறிஞ்சிட்டு மாலைகளை கழுத்தி எரிச்சிட்டு கோட்ரு கறி மீன் கறி தான் நிறையா திம்மா. இறைச்சி, மாடு இறைச்சிம்மா, இறைச்சி அது தின்னுட்டு ஆடுவான். எல்லா பேரும் பாவத்தை செஞ்சுட்டு அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு ஒரு இடம் போய் மாலையை போட்டு ஆடுதான். இது எவ்வளோ பெரிய தப்பு ஏண்டா முட்டா பேலை. கடவுள் ஒன்று இருக்காருங்கிற தெரியாத அளவுக்கு ஆடினேன்னா தெரியும். கடவுள் சொத்தை அனுபவிக்கும். அது கடவுள் நினச்சா நம்ம சொத்தெல்லாம் உருகிடுவார். நம்ம எழுதி வச்சுருக்கோம். நாக்கை போட்டு இழுத்து வச்சு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் குளிர் காஞ்சி நாக்கை இழுத்து விட்டு நக்கியிருக்கோம். இப்போ உள்ள ஜென்ரேஷன் எங்கே அவன் போய் பொண்டாட்டி பிள்ளையில பார்க்க எந்திரிச்சு அணைஞ்சவொடனே எங்கே பேப்பர் அல்லணும், எங்கே கோட்டரை குடிக்கணும், எங்கே மது போதையில் போனோம், பூரா போயிட்டான். பாழாக்கிட்டான் அரசியல்வாதி. அவன் குளிர் காயதுக்கு இவனை பாழாக்குதான். இவன் பாழாக்குறதுக்கு ஓட்டு போட்டு முத்திரை போட்டு பாழாகிறாமல் அவனையும் பாழாக்குதான். கணக்கு போட்டாருப்பா. மாலையை போட்டு ஆடுதவன் தங்குன்னு அவன் குடும்பம் கண்ணீர் கூத்தல். இது ஏற்கனவே ஒருக்கா போட்டாச்சு. இது முடிக்கிற கணக்கு. இப்போ நீதிமன்றம் கோர்ட்ஸ்லேருந்து ஐயா கொடுக்காரு. ஆடாமல் போ. நீதி அரசர் கணக்கு போடுறாரு. தண்டனை கொடுக்கறது ஐயா கொடுக்காரு. தண்டனை அதான் கோர்ட்ஸ்லேருந்து கொடுக்காரு ஐயா. கைலாசத்துலேருந்து கோர்ட்ஸ்லேருந்து கொடுக்காரு தண்டனை. வெளியில் நீதிமன்றம் கோர்ட்டு பூரா பாவத்தை செஞ்சு பாவத்தை அனுபவிச்சு பாவத்து மேலே செஞ்சு உட்காந்து பேப்பருக்கு ஆடி பேப்பருக்கு ஓடி பேப்பருக்கு எழுத்து போட்டு நாசம் பண்ணி வச்சுருக்கான். 100% மானிட பிறவி, ஒரு 10% நீதி கிடைக்காதா கடவுளே அப்படின்னு அழுதும் கூத்துமா அடித்து பூமியில் சத்தியம் பண்ணி போகுது. அப்போ அநியாயப்பட்டு இந்த பேப்பரை விட்டு ஆடுறா நம்ம பாலாக்குவோம்னு விடுதான். அவனுக்கு என்ன அறிவு இருக்கும் அரசியல்வாதி? எந்திரிச்சதான் பொண்டாட்டி சாணி எவ்வளோ போட்டுக்கா சாப்பிடணும் நான் அப்படின்னு விரிச்சு உட்காருதான் தட்டில். பிள்ளைங்க எவ்வளோ போட்டுக்கடா சாப்பிடணும், ஏன்னா கொடியை தூக்கணும், ஓட்டு முத்திரை வாங்கணும். அந்த சின்னல இவன் இருக்கான். பாலாக்க வந்த பூமியை பாலாக்க வந்த பாயிப்பே நீதிமன்ற கோர்ட்ஸில் கீழே வழக்காட்டத்துலேயும் பெரிய பாவம், 100க்கு 100 பெரிய பாவம் செய்தான் அப்படின்ட்டார். அப்போ இவனுக்கு அறிவு வரணுமாண்டாமா? அதான் சொல்லுவார்ல, கைலாசத்தில் நான் உட்காந்துருக்கேன், உலக நாடு நடத்துதேன், எனக்கே இவ்வளோ லேட்டாடா அப்படின்ட்டார். இப்போ லாயருக்கு போட்ட கிட்டி உனக்கே அந்த விசாரணை போடுவார். அது கடவுளால் தான் முடியும். நான் தான் பெரிய லாயர்னு நீ நினைக்காத, புரியுதா? பொண்டாட்டி பிள்ளை எல்லாமே வச்சுருக்க, எவ்வளவோ சங்கடத்தில் போகுது. அந்த பாவத்தை கூடுதலாக வாங்காத, பாவத்தை செய்யாத அப்படிங்காரு. நீதி கேட்குறானா அவனை செய், உன் பொண்டாட்டி புள்ள நல்லா இருக்கும், இல்லைன்னா விளங்காமல் போயிடும் அப்படிங்காரு. அவரே மனசு விட்டு சொல்லுதார், வாயிட்டு சொல்லலை, மனசுக்குள்ளே சொல்லுதார். நசமாக போயிடும்டா. அப்போ வழக்காட்டத்துக்கு உள்ள கணக்கு அப்போ நீதிமன்றம் ஜட்ஜிக்கு கையில் போகணும்ல. அப்போ அந்த கணக்கு எடுக்கல லாயர், அப்போ தான் சிக்கலில் மாட்டுவான். அது தன்னால் எப்படி செய்யணுமோ அது செய்வார். அப்போ ஜட்ஜி பக்கத்தில் உள்ள கணக்கு எடுக்கையில் லாயர் என்னென்ன கணக்கு வச்சுருக்கான், இரு தரப்பை கூப்பிடல அடுத்து விசாரணை வரும். அது உண்மையான விசாரணை. அதான்
ஐயா நான் இதுக்கு போராடுதேன், ஐயா நான் இதுக்கு போராடுதேன். அநியாயப்பட்டவன் ஒதுங்குவான். பேப்பர் வச்சுருக்கவன் ஒதுங்கி போவான். 2ஆம் நம்பர் தொழில் பார்க்குறவன் அனைத்தும் போகிறவன் பூரா ஒதுங்குவான். முக்கால் சத்தியம் ஐயப்பன் கோயில் மாலை ஓட்டு போகிறவனை முடிச்சு பார்த்து ஆட்டி விட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளைய வீதியில் விட்டு ஆட்டி விட்டு நெத்தியில் எழுதியிருப்பான் இத்தனை ஏக்கர்னு அவனும் எழுதியிருப்பான் மாலை போட்டவன். அதையும் நெத்தியில் இட்டு தெரு வீதியில் நாசம் பண்ணி விட்றப்பா. முக்கால் சத்தியம்.